காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். மகிமை நிறைந்த ஆண்டவர், எங்களுக்கு வாழ்வு தந்து ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்நாளோடு கூட்டி தந்து உம்மோடு பேசக்கூடிய ஸ்லாக்கியத்தை, உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். என அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே வாழ்வு தரக்கூடிய சத்தியத்தை கேட்டு அதிலே நாங்கள் வளர்ந்து சுக ஜீவிகளாக மங்களகரமான செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். பாகம் 4. நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அதிலும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். எங்கள் பிதாவே என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை தான் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பயன்படுத்தினார். தேவனை பிதாவாக கொண்டிருந்ததால் தான் இயேசு பிதாவே என்று சொல்லி ஜெபித்தார். அதே பிதா என்ற பதத்தை உபயோகித்து நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார். ஆங்கில திருச்சபைகளிலே அல்லது ஆங்கில ஜெபத்திலே நீங்கள் கேட்டால், மோஸ்ட் லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதாவே என்று சொல்லிதான் அநேக இடங்களிலே ஜெபங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே இயேசு தேவனுக்கு குமாரனாக இருந்து கொண்டு ஜெபித்தது போல நாமும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருந்து கொண்டுதான் ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஜெபமாகவே இராது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே வசனங்கள் 2, 3, 4 படித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த பதத்தை தான், இந்த பாகத்தை தான் நாம் சில நாட்களாக தியானித்து வருகிறோம், தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நாம் தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அநேக
தர்மம் எடுப்பவர்கள் பிச்சைக்காரர்கள் என்று சொல்வார்கள், ஐயா அம்மா என்று கூப்பிடுவார்கள் அல்லவா? அந்த பதங்கள் எந்த அடிப்படையிலே? நம்மோடு அவர்கள் உறவில் உள்ளார்களா அல்லது உரிமையிலே உள்ளார்களா? அப்படி அவர்கள் அந்த பதங்களை உபயோகப்படுத்துவதில்லை. மற்றவருடைய அன்பை பெறுவதற்காக, இரக்கத்தை பெறுவதற்காக உபயோகிக்கப்படக்கூடிய ஒரு உயிரற்ற வரும் சம்பிரதாய வார்த்தை தான் அவைகள். அப்படி கூப்பிடுகிறவர்களுக்கு மற்றவர்கள் கொடுப்பது சின்ன ஒரு தர்மம் தான், அல்லது சில்லறை காசுகள் என்று சொல்லலாம். ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், மற்ற பிள்ளைகள் குடும்பங்களை பாருங்கள், அங்கே தங்களுடைய பெற்றோரை அப்பா, டாடி, மம்மி, அம்மா என்று கூப்பிடுகிறார்கள். அதுல என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது, இரத்த சொந்தம் இருக்கிறது, உரிமை இருக்கின்றது, இயற்கையான பிணைப்பு இருக்கின்றது. அங்கே பிள்ளைகள் பெறுவது ஏதோ தர்மத்திற்காக செய்யக்கூடிய காரியங்களைப் போல சில்லறை காசுகளை நாம் கொடுப்பதில்லை. பெற்றோருக்கு என்னென்னலாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் முழுவதுமே பிள்ளைகளுக்கு உரிமையுடையதாகவும் சொந்தமாக இருக்கிறது. ஏனென்றால் உரிமையோடு அப்பா, அம்மா என்று நம்முடைய பிள்ளைகள் நம்மை கூப்பிடுகிறார்கள். அந்த அப்பா என்று சொல்லும் போதே அதிலே ஒரு அன்பு வெளிப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று ஏராளமானோர் தேவனை பிதா என்றுதான் அழைத்து ஜெபிக்கின்றார்கள். அதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு மரியாதை, வெறும் மரியாதை வார்த்தையன்றி உண்மையான உணர்வில் தோன்றியது அல்ல என்று சொல்லிதான் நாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் முடிவு செய்ய முடிகிறது. அவர்கள் தேவனுடைய இரக்கம் வேண்டும் என்பதற்காக பிதாவே என்று கெஞ்சுகின்றார்கள். ஆனால் அங்கே எந்த உறவின் நெருக்கமும் இல்லை. இது வெறும் சில்லறை காசுகளுக்காக கூப்பிடுகின்ற அனுபவமே அன்றி வேறு இல்லை. அன்பானவர்களே, நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக கிருபாசன தண்டையிலே எந்நேரமும் வர நம்மை தகுதிப்படுத்தி அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவர் தம்முடைய முழு சொத்துக்களையும் நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் ஆதாம் ஏவாளை படைத்த போது அப்படிதான் ஆதியாகமத்திலே சொன்னார், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அவர் சொன்னதுதான். நாம் அவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருந்து உரிமையோடு கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது பிதா என்ற பதம் வெறும் உதட்டின் உச்சரிப்பாக இல்லாமல் உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயிர் துடிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பானவர்களே, ஜெபம் இல்லாத வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கை. ஜெபம் உள்ள வாழ்க்கையோ உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை. கல்விமான்களாக இருக்கட்டும், வாழ்க்கையிலே வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கட்டும், திறன்பட தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வல்லமையான ஊழியக்காரர்கள் இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையின் பின்னாலே ஜெபம்தான் அஸ்திபாரமாக, ஆதாரமாக இருக்கிறது. அதுக்கு நானும் ஒரு சாட்சி. ஜெபம் இல்லையே அந்த நாளிலே ஊழியம் செய்ய முடியாத அருமையானவர்களே. வாழ்க்கை நன்றாக இருக்காது, சீராக இருக்காது. நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு, ஜெபிக்க நேரம் இல்லை என்றால் அது ஏதோ எங்கேயோ ஒரு குளறுபாடு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஜெபத்தின் உண்மை நிலையை உணராமல் எவ்வளவு ஜெபித்தாலும் அதனால் உண்மையான நல்ல விளைவுகள் ஏற்படுவதில்லை. முதலாவது ஜெபத்தை குறித்த உண்மைகளை உணர்ந்து அதன் நிபந்தனைகளை நிறைவேற்றிய பின்புதான் அடுத்த படிக்கு போக வேண்டும். பரமண்டல ஜெபத்தின் முதல் வாக்கியத்தை நன்கு கவனித்து அதனை செயல்படுகின்ற உண்மையாக காண்கின்ற வரையிலும் ஜெபம் உயிர் பெறாது. பிதாவே என்று வார்த்தையை வேகமாக விழிப்புணர்வு இல்லாமல் உச்சரித்து விட்டு ஓடக்கூடாது. முதலில் பிதாவே என்று அழைப்பது பிள்ளைகள் மட்டுமே என்பதை அறிய வேண்டும். பிள்ளைகளாக மாறின பின்புதான் பிதாவே என்ற சத்தத்திற்கு தேவன் உரிய பதிலை கொடுக்கிறார் என்று உணர வேண்டும். பிதாவே என்ற பதம் நமக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்கின்றது. அந்த நிபந்தனை என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள அன்பின் பிணைப்பை வெளிப்படுத்தும் ஒன்றுதான் ஜெபம். எனவே பரமண்டல ஜெபத்தின் முதல் வாக்கியத்தின் வழியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற அழைக்கப்படுகிறோம் என்பது விளங்குகின்றது. பைபிளிலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று எல்லாருக்கும் தெரியும். தேவனை பாசமிகு தந்தையாக காண்பிப்பதே புதிய ஏற்பாடு. அதை மறந்துவிட வேண்டாம். புதிய ஏற்பாடினுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாராவது கேட்டால் இதை சொல்லலாம். தேவனை அன்பு மிகுந்த, பாசம் மிகுந்த தந்தையாக, டேடியாக, அப்பாவாக காண்பிப்பதே புதிய ஏற்பாடு. இயேசு கெட்ட குமாரனை குறித்த மிகப்பெரிய உவமையை சொன்னார்.
காலகாலமாக இது கெட்ட குமாரன் கதை என்றே அழைக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே அது கெட்ட குமாரனை குறித்த ஓமையே அல்ல, ஒரு நல்ல தந்தையை குறித்த ஓமையே ஆகும். அது கெட்ட குமாரன் கதை அல்ல, அது நல்ல தந்தையின் கதையாகும். அங்கே இயேசு நமக்கு காண்பிக்க வந்தது கெட்டு போன குமாரனை அல்ல, அன்பு நிறைந்த பரலோக தந்தையே காண்பிக்க வந்தார். அநேகர் பிரசங்கிக்கதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஒருவேளை நீங்களும் பிரசங்கம் செய்து கொண்டிருப்பீர்கள். இனிமேல் கெட்ட குமார் என்று சொல்வதை விட நல்ல தந்தை என்று சொல்லி அந்த தந்தையை பற்றி பிரசங்கியுங்கள். அன்பு நிறைந்த பரலோக தந்தையே காண்பிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஒரு மனிதன் கெட்டு போய் சீரழியும் நிலையை சுட்டி காட்டுவதல்ல அவரது நோக்கம். சீர்கெட்டு போன மனிதனை ஓடி சென்று கட்டி அடைத்து சேர்த்து கொள்ள விரும்பும் மனதுருக்கம் நிறைந்த பரலோக தந்தையை காண்பிப்பதே அந்த ஓமையில் அவருடைய நோக்கம். ஆமர்மையானவர்களே, அந்த ஓமையில் இயேசு நமக்கு பரலோக தந்தையை பாசம் மிகுந்தவராக காண்பிக்கின்றார். தம்முடைய அன்பை உணராமல் அலைந்து திரியும் மனிதனை கூட அன்போடு ஏற்றுக்கொள்ள ஏங்கி நிற்கும் தந்தையாகிய தேவனுடைய இதயத்தை நமக்கு காண்பிக்கின்றார். ஜன்னல் கதவுகளை எல்லாம் மூடி வைத்துக் கொண்டு சூரிய ஒளியே வருக வருக என்று அழைத்தால் அது உள்ளே வர முடியுமா? சிந்தித்து பாருங்கள். புதிய ஏற்பாடு தேவன் தம்மை பாசமிகு தந்தையாக வெளிப்படுத்துகின்ற காலம் ஆகும். அது இதுதான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யுகம் காலம் என்றால் அது புதிய ஏற்பாட்டின் காலம், புதிய உடன்படிக்கையின் காலம். பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் நாம் அவருடைய அன்பை அனுபவிக்கவே அழைக்கப்படுகிறோம். அங்கே தேவன் விரும்புவது பக்தர்களை அல்ல, பயப்படுகிறவர்களை அல்ல, வழிபடுகிறவர்களை அல்ல, அவர் விரும்புவதை நிறைவேற்றும் பிள்ளைகளையே. ஆண்டவர் விரும்புவதை நீங்கள் அவருக்காக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறீர்களா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அவர் தம்மை பயங்கரமானவராக காண்பித்திருந்தால் நாம் பயந்து நடுங்குகிறவர்களாக இருந்தால் போதும். அவர் தம்மை எஜமானை போல காண்பித்திருந்தால் நாம் விசுவாசமான வேலைக்காரர்களாக இருந்தால் போதும். அவரோ தம்மை அன்பு மிகுந்த தந்தையாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் பிள்ளைகளாக வேண்டியது மிக 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 அவசியம். அருமையானவர்களே, எப்படிதான் நான் அவருடைய பிள்ளையாக மாறுவது என்கிற கேள்வியோடு இப்பொழுது சிலர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது அதனுடைய விடையையும் நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவனை நம்முடைய நித்திய தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் அல்லது தேவனாகிய தந்தைக்கு நாம் நித்திய பிள்ளைகளாக மாறுகின்ற ஒரு முழுமையான விருப்பம் வேண்டும். அந்த விருப்பம் அரைகுறையாக இருக்கக்கூடாது, அது முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி அவரை நாம் தந்தையாக ஏற்றுக்கொள்ள முன்வரும் போது அவரை நெருங்க முடியாத ஒரு தடையை நாம் உணர முடியும். அதுதான் நம்முடைய பாவ நிலைமை. இந்த தடையை நாம் சுய பலத்தில் கடக்க முடியாது. இந்த தடை அகற்றப்படாதவரை தேவன் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவும் இயலாது. இந்த தடையை அகற்றுவதற்காக தான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார். தேவனுக்கும் நமக்கும் இடையே நிற்கும் பாவ சுவரை உடைத்திருந்து நம்மை தேவனோடு ஒன்று சேர்க்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். முதலாவது, நாம் நம்முடைய பாவ நிலையை உணர வேண்டும். இரண்டாவது, அந்த தடையை அகற்ற வல்லவராகிய இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அனுப்பினவராகிய அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற செயல் தேவனை தந்தையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற செயலுக்கு சமமானதாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை யோவான் 13:20, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு சொன்னார். அனுப்பினவர் யார்? தந்தையாகிய தேவன், பிதா. இதனை யோவான் சுவிசேஷம் 1:12 மிக தெளிவாக நாம் படிக்க முடிகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக நான் மாறியிருக்கிறேன். அந்த அதிகாரத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் கிறிஸ்து இயேசு மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறீர்கள். ஆர்மார்மையானவர்களே, இயேசுவை நாம் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதாவது தேவனுடைய அன்பை அனுபவிக்கும் உரிமை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அனுமதியும் அளிக்கப்படுகிறது.
அங்கே தேவனோடு நமக்கு அப்பா பிள்ளை என்ற மகிமையான உறவு ஆரம்பமாகிறது. நான் பல நேரங்களிலே பலரோடு சொல்வதுண்டு, நான் கேட்டால் நிச்சயமாக என் தேவன் தருவார் என்கிற அந்த தைரியம் எனக்கு உண்டு. ஜெபிக்கின்ற எல்லாராலும் அது சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது தைரியமாக நாம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற அநேகருக்கு கூட இது ஒரு 8 சுரக்காய் அனுபவமாகவே இருக்கின்றது. வேதத்தில் அவ்விதம் சொல்லப்பட்டதாக அதனை நம்புகிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை. பாடல்களிலே அதை குறித்த வரிகள் இருப்பதால் பரவசமாய பாடி மகிழ்ந்தார்கள், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அந்த அனுபவம் வெறும் கனவாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் தான் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் எண்ணுகின்றார்கள், நம்புகிறார்கள், ஆனால் நிஜத்தில் அது நடக்கவே இல்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்பவும் செய்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டதாக அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், ஆனால் அது இன்னும் நடக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம் என்று சொல்லி தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மறந்துவிட வேண்டாம், இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருப்பதெல்லாம் எங்கள் பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் அந்த பயன் அது யாருக்கு கிடைக்கிறதுங்கிறது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாகம் 4 தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாளை தினத்திலும் பாகம் 5 தியானிக்க இருக்கிறோம். அதுவரையிலும் தேவ பிரசனம் உங்களை ஆள கடவது. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, அப்பா பிதாவே டாடி என்று கூப்பிடுகிறோம். பிள்ளைகள் தான் அப்படி கூப்பிட முடியும் என்று சொல்லி கற்று தந்திருக்கிறேன். நாங்கள் கூப்பிடுகிறோம் பிள்ளைகளாக. எங்களோடு வாரும், எங்களோடு இரும் ஆண்டவரே. ஒரு நிமிடம் கூட எங்களை விட்டு நீர் போகக்கூடாதுன்னு சொல்லி உரிமையோடு சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தும், அப்படியே ஒவ்வொரு நாளும் நடத்தும். இந்த நாள் அப்படி வெற்றி நாளாக, மகிமை நாளாக, உமக்குள்ளே நாங்கள் வளர்கிற நாளாக இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Bye.